குவீரீஸ் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க சாரா. அண்ட் இன்னைக்கு பப்ளி பீரியோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நான் எதில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன்னா, அதாவது சாரா உங்ககிட்ட ஜேகேக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க, நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பா. ஸோ நீங்களும் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. இப்போது அப்படியே மார்னிங் ஆகுது. இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங். நீங்கள் பெட்டில் அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அழுதுருப்பீங்க. எப்போ தூங்குனீங்கன்னே தெரியல. அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. அப்போ தான் உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. ஹலோ வயன், சொல்லு. என்ன வாய்ஸ் இவ்வளோ டல்லாக இருக்குது? என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, தூங்கிட்டு இருந்தேன்னா அதனால வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இருக்குது. ஓ சரி, நம்ம இன்னைக்கு முக்கியமாக வெளியே போகிறோம், ரெடி ஆகிடு. சாரா நான் வரல. என்னது வரலையா? எப்போ நம்ம சேர்ந்து தானே போவோம், இப்போ மட்டும் என்ன? இல்லடி, நீயே போயிட்டு வந்துடுறியா? நீ இல்லாமல் நான் எப்படி போயிருக்கேன்? அதுவும் இது இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன், நம்ம கண்டிப்பாக போகிறோம். எங்கே போகிறோம்? அது வந்து உங்ககிட்ட சொல்லலாமான்னு தெரியல. ஆனால் அது வேணாம் விடு, நீ கிளம்பி வா, நான் அங்கே வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை கட் பண்ணிடுறா. நீங்களும் வேறு வழி இல்லாமல் கிளம்பி அவள் கூட போகிறீங்க. சாரா எங்கடி போகிறோம்? சாரா சொல்றடி, எங்கடி கூப்பிட்டு போகிறேன்? என்ன பையன், அது நீயே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறா. அது பார்த்தா அது ஒரு பார்ட்டி ஹால். ஸோ ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. அப்போது சாரா தான், சாரி ஓயன், நான் இங்கே தான் கூப்பிட்டு வர போகிறேன்னு சொன்னால் நீ கண்டிப்பாக வரமாட்ட. ஆனால் எனக்கு வர வழி தெரியல அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் என்னடி சொல்கிற? அது இன்னைக்கு ஜங்குக்கானாவோட என்கேஜ்மெண்ட்டா? நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ்னு சொன்னால்? ஆமாம், மேரேஜ்னு சொன்னாங்க. பட் என்கேஜ்மெண்ட் இப்போது உடனே வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கேண்டி என்ன கூப்பிட்ட? நான் இருக்கீங்க, நீ வேணா பார்த்துட்டு வா, நான் போகிறேன். பையன் இல்லை, பையன் ப்ளீஸ், வந்துட்டோம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாமா? சாரா ப்ளீஸ், என்னால் இதெல்லாம் பார்க்க முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ டேர்ன் பண்ணுறீங்க. அப்போது பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், பப்ளு அப்படின்னு கூப்பிட்டதும் நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் தான் ஸ்டேஜில் அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே அவனை வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருக்கீங்க. எங்கே போகிற? நான் உனக்காக தான் இதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணேன். என்னது எனக்காகவா? நீங்கள் போய் சொல்கிறீங்க. உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் தானே? உங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு என்ன இது கூப்பிட்டீங்க? நீங்கள் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க, மேரேஜ் பண்ணிக்கோங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க. அது ஏன் என்கிட்ட சொல்லணும்? என்ன எது கூப்பிட்டு வர சொன்னீங்க? அதான் வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களே அப்படின்னு நீங்கள் ஜேக்கு பார்த்து கேட்குறீங்க. அப்போ சாராக்கு இங்கேருந்து சிரிப்பு தாங்க முடியல. ஐயோ, இவ்வளோ இன்னசென்ட்டாக வாடி இருப்பேன் அப்படின்ட்டு. அப்போ ஜேகே தான், என்கேஜ்மெண்ட்டுக்கு பொண்ணு இல்லாமல் எப்படி என்கேஜ்மெண்ட் நடக்கும்? பொண்ணா? என்ன சொல்கிறீங்க? லூசு வைன், அண்ணன் நீ தான் பொண்ணுன்னு சொல்கிறான். அண்ணனா? என்னடி சொல்கிற? ஷாக்கு குறைன்னு இதுக்கே வா, இன்னும் இருக்கு. அண்ணன் இதுக்கு மேலே ஏதாவது சொன்னால் அவள் மயங்கி விழுந்துருவா போல். மச்சான், மயங்கி விழுது மட்டும் இல்லை, என் தங்கச்சிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து செத்து போயிடுவா போல்
அவள் சாகிறதுக்கு முன்னாடி உன் லவ்வை மட்டும் சொல்லிடு மச்சான் அப்படின்னு தயாங் சொல்கிறான். நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸெல்லாம் வயட வச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. அப்போ ஜேகே தான் ஸ்டைலாக அந்த ஸ்டேஜ்லேருந்து இறங்கி அப்படியே நடந்து வரான். வந்துட்டு அப்படியே நீலோன்னு போட்டுட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க. என்ன பயன்ட்டியா? இல்லையே, நான் ஒன்றும் பயப்படல. நான் எதுக்கு பயப்படணும்? பயப்படல. சரி, அப்போது ஃபீல் பண்ணியா? நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல. ஏய் இந்த ஓவர் சீனுக்கெல்லாம் நீ நல்லா தாண்டி பண்ணுற. அதான் பார்த்தனே, நேற்று என் தங்கச்சி எனக்கு கல்யாணம்னு சொன்னதும் அப்படியே கண்ணிலேருந்து தாறுமாற அருவி மாதிரி கொட்டுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது கண்ணில் தூசி விழுந்துருச்சு. ஓ, தூசி விழுந்துருச்சா? சரி, அப்போது என் மேலே உனக்கு நிஜமாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நான் யாரை கல்யாணம் பண்ண என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணால் நீ வந்து ஒரு பொக்கே கொடுத்து விஷ் பண்ணிட்டு போகணும். அதை விட்டுட்டு எதுக்கு என்னால் இதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி கைக்கு தட்டி விட்டு ஓடுற? அது அது அம்மா கால் பண்ணாங்க, அதான். அம்மா கால் பண்ணாங்களா? உன் கையில் ஃபோனே இல்லை, அப்புறம் எப்படிம்மா ஃபோன் வரும்? அப்போ தான் பார்க்குறீங்க, நீங்கள் அவசரத்தில் உங்கள் ஃபோன் கூட எடுத்துகிட்டு வரல. அப்போ நீங்கள் தான் ஐயோ என்னவோ என் வளரிக்கிட்டு இருக்கா அந்த மாதிரி. அப்போது ஜேகே தான் அப்படியே அவன் கையிலேருந்து ஒரு ரிங் எடுத்து அப்படியே நீட்டுறான். பப்ளு, ஐ லவ் யூ. என்னடா இவன் பொசுக்குன்னா ஐ லவ் யூ சொல்லிட்டான்னு யோசிக்காத. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணாதா. ஆனால் என்ன மற்றவங்க மாதிரி எனக்கு பக்கமாக டைலாக் பேசலாம் வராது. நான் எதுவாக இருந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அதுவும் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நானும் நீ 8th படிக்கும்போதுலேருந்து ஒன்று நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஆனால் நீ இப்போ தான் ஓகே சொல்லியிருக்க. இல்லை இதுவும் ஓகே சொல்லலை. சொன்னால் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி இத்தனை வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலேயும் வேஸ்ட் பண்ணுமா? இப்போ மட்டும் நீ ஓகே சொன்னா அப்படியே டேட்டிங்லாம் போயிட்டு டேட்டிங்லாம் வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக மேரேஜ்னால் கூட எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்சி அப்படியே நிற்கிறீங்க எதுவும் பேசாமல். என்னடி பேச மாட்டேற? ஏ பப்ளு, எதுவாக இருந்தாலும் என் கண்ணை பார்த்து பேச பார்ப்போம். ஏய், உங்ககிட்ட தானே சொல்கிறேன் கண்ணை பார்த்து பேசுன்னு. அது வந்து அண்ணன், என்ன நீ என்னதான் இருந்தாலும் அவள் பொண்ணு, அவளுக்கு வெக்கம் வரும்ல. ஓ, இதுதான் வெக்கமா? அண்ணன் ரொம்ப டீஸ் பண்ணாத, என் அண்ணி பாவம். என்னது அண்ணியா? ஏன் வயன், நீ இன்னும் நம்பலையா? ஜங்குக் என்னோட சொந்த அண்ணன். அடி பாவி, கூடவே இருந்து இது கூட சொல்லலை. ஆமாம், நான் ஜேகேனோட தங்கச்சின்னு தெரிஞ்சால் என் கூட பேசியிருக்கவே மாட்டேன். அதுவும் இல்லாமல் என் அண்ணன் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நீ என்கிட்ட எப்படி சொல்லுவ? அதான் அன்னைக்கு ஃபஸ்ட் அண்ணாவை காமிச்சல, அப்போ வேணும் தான் அண்ணா யாருன்னே தெரியாத மாதிரி நான் நடித்தேன். அதுக்கப்புறம் நடுவில் நடந்தது எல்லாமே அடியனின் டெய்லிகளே எல்லாம் எங்கள் பிளான். நாங்கள் தான் பிளான் போட்டோம். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் எங்கள் வேலையில் சிக்குவேன்னு நினைக்கவே இல்லை வயன். கேடி, அண்ணனுக்கு தப்பாக தங்கச்சி பிறந்திருக்குப்பா. தேங்க்யூ. அப்புறம் அண்ணியாரே, இன்னிலேருந்து வாடி போடி நாய் பேய் பிசாசு இதெல்லாம் நீ கூப்பிடக்கூடாது. இன்னிலேருந்து நான் தான் உன் நாத்தனார். அதனால் நீயும் என்ன வாங்க நீ போங்க நீண்ட மரியாதை கொடுத்து கூப்பிடணும். அது மட்டும் இல்லை, என் புருஷனுக்கும் நீ மரியாதை கொடுக்கணும். புருஷனா? ஏய், என்னடி இப்படி கேட்குறா? இருதயம், பயப்படாத. அது பாப்பா என்ன ஷாக்கிங், அப்படியே அந்த ஷாக்கில் இருக்காளா, அதான் உங்களை குழம்பிடுச்சு. சரி, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் நல்லா இருக்காது.
நம்ம அப்படியே கிளம்பிடலாம். இது கிளம்புறதா? பின்ன ஏய், அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. இது கூட தெரியாதா லூஸு? ஏய் என்னடி எல்லாரும் முன்னாடி திட்டுற? சரி சரி அண்ணன், ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கோம். இந்த மொமெண்ட் செலிப்ரேட் பண்ண வேணாமா? அண்ணா கேக்கெல்லாம் ரெடியாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் அப்படியே ஜோடியாக வந்து கட் பண்ணிங்கன்னா நானும் தயங்கும் அந்த ஸ்ட்ராபெரிஸை சாப்பிட்டு கிளம்பிடுவோம். 2 பேருக்கும் எதில் ஒத்து போதோ இல்லையோ, இதில் ஒத்து போகும். பாரு தயங்கான்னு சொல்கிறான். அவன் கிடக்கிறான் எருமை மாடு. ஒரு பொண்ணை கூட உஷார் பண்ண தெரில. அதுக்கே என் செல்லக்குட்டி தான் ஹெல்ப் பண்ணிச்சு. இதுக்கு நீ எங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். ஆனால் நீ எங்களையே டீஸ் பண்ணுற. இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். இவன் நம்ம கேக்கும் கொடுக்க மாட்டான். நம்ம பேசாமல் கேக்கை தூக்கிட்டு ஓடிக்குவோம். அப்போ நமக்கு மட்டும்தானா? அப்போது சிமினுக்கு அவனுக்கா? கோழி குஞ்சுக்கெல்லாம் இதெல்லாம் போடக்கூடாது. கோழி குஞ்சுக்கு கோதுமை அரிசி அந்த மாதிரி தான் போடணும். இதெல்லாம் சாப்பிட்டா அதோட குட்டி தொண்டையில் சிக்கிக்குமா. நம்ம போய் சாப்பிடுவோமா? சாப்பிட்லாமே சாப்பிட்லாமே சாப்பிட்லாம், நான் இதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கேட்க தூக்கிட்டு ஓடுறாங்க. அப்போ இங்கே ஜிமின்னு டே தயாங்க, டே ஒரே ஒரு பீஸ் கொடுத்துட்டு போடா ப்ளீஸ்ரா, நான் எச்சு ஊறுதுடா. ஊறுதா? எச்சு ஊறுதுனா நக்கு போ, இது எனக்கு என் பண்ணட்டிங்கன்னா. ஐயோ கடவுளே, சோத்துக்கு சித்தவனாக இருப்பானோ இவன். இந்த ஸ்ட்ராபெரியை பார்த்தா மட்டும் 2 என்ன ஆகுதுன்னே தெரில, எப்படி ஓடுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மொமெண்ட் ரொம்ப ஸ்வீட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இப்போது நீங்களும் ஜேகேவும் மட்டும்தான் தனியாக இருக்கீங்க. ஸோ ஜேகேவும் அப்படியே உங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸாக வரான். அது வரைக்கும் கொஞ்சம் நல்ல பையனாக இருந்த மாதிரி இருந்திருப்பான். நீங்கள் ஜங்குக்கா என்ன பண்ணுற? என்னது ஜங்குக்கா? அது வந்து பரவாயில்ல கூப்பிடு. இப்போ எதுக்கு இப்படி வரணும்? இது கூட தெரில. லவ்வெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்படியே ஒரு சாஃப்டாக ஸ்வீட்டாக ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம். சாஃப்டாக ஸ்வீட்டானா கேக்கா? ஏய் உனக்கு தெரியும், ஆனாலும் கேடி தெரியாத மாதிரியே நடிக்கிறல்ல. ஜங்குக்கா, அது வந்து நான் சின்ன பொண்ணு, ஸ்கூல் படிக்கிறேன் இப்போவே வா. சீச்சி, நான் அதெல்லாம் மீன் பண்ணல. எனக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு கிஸ் வேணும். ஜங்குக்கா வேணாமே, நம்ம இதெல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம் வச்சுக்கலாம். மேரேஜுக்கு அப்புறமா? அதுக்கு நான் இன்னும் 4 வருஷம் வெயிட் பண்ணணும். 4 வருஷமா? ஆமாம், நீ காலேஜ் முடிக்க வேணாமா? இப்போவே +2 தானே படிக்கிற. பெருசாக வேணாம், ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படியே வச்சுட்டு அப்படியே எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கும் அவனை பார்க்க பாவமாக இருக்குது. ஓகே, நீங்களும் ஓகேங்கிற மாதிரி அப்படியே தலையாட்டுறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி இழுத்து நல்லா லிப் லாக் பண்ணுறான். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. விடுன்னு சொல்கிறீங்க, பட் அவங்க விடவே இல்லை. அந்த கிஸ் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் போகுது. ஸோ கொஞ்ச நேரத்தில் நீங்களும் கிஸ் பேக்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்படியே அந்த மொமெண்ட் ரொம்ப ஸ்வீட்டாக போகுது. ஜேகே தான் அதுக்கப்புறம் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பான். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, உங்கள் வீட்டுக்கு போனால் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் அவன் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருப்பான். வந்து பைப்பில் எங்கேயும் விடவே இல்லை, திருப்பியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இங்கே சாரா அதெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா நீங்கள் கிஸ் பண்ணுறது அவன் வெளியே வர கேட்டிருக்கோம். இது வேற ஒரு பச்சை மண்ணாச்சு. அதை அப்படி இருந்துட்டு தயங்கா, என்னடி எதுக்கடி கத்துற? தயங்கா, இங்கே ஏதோ சத்தம் கேட்குதுடா. சத்தம் கேட்குதா?
ஆமாம், ஏதோ சுண்டல் ஏதோ வந்துருச்சு. சுண்டலே வந்துருச்சா? ஆமாம், ரூமில் ஏதோ எலி ஏதோ வந்துருச்சு போல். நீ போய் அந்த தொடப்புக்கட்டை எடுத்து வரியா? தொடப்புக்கட்டை எடுத்துகிட்டு வரவா? ஆமாடா, எலி வந்துருச்சுன்னா எல்லா திங்ஸும் கடிச்சு நாசம் பண்ணிடும். நம்ம 2 பேர் சேர்ந்து அந்த எலியை அடித்து கொண்டுருவோமா? எலியா? எங்கடி? அதான் அண்ணா ரூமில். சீ, அது எலிலாம் இல்லை. எலி தயங்கா, எலினா அப்படி தானே சத்தம் போடும். ஐயோ, என் லூசு பொண்டாட்டி, அது எலி போடுற சத்தம் இல்லடி. எலி போடுற சத்தம் இல்லையா? அப்புறம் உன் அண்ணா அங்கே பயங்கரமாக வேலை பார்க்குறான். என்னது, நைட்டு வேலையா? நைட்டு என்னடா வேலை பார்ப்பாங்க? உன் அண்ணா அங்கே கிஸ் அடிச்சிட்ருக்கான். கிஸ் அடிக்கிறாங்களா? ஏன் தயங்கா, கிஸ் அடித்தா எப்படியா சத்தம் வரும்? ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு புறா தெரியும், நானே சின்ன பொண்ணு. நம்ம வேணால் டெஸ்ட் பண்ணலாமா? போட கேடி, எப்போ இதை பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். போ, நான் ஒன்றும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹாலில் சாரா அப்படி சொல்லிட்டு ஓடிருப்பா. தயம் சாராவை துரத்திட்டு இருக்கா. இப்படியே 2 கப்புள்ஸும் அந்த மூமெண்ட் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. இப்படியே தான் டேயும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் 12th முடிச்சிட்டிங்க, காலேஜ் ஃபஸ்ட் இயரும் ஜாயின் பண்ணிடுறீங்க. அப்போது நீங்களும் காலேஜ்லாம் போகிறீங்க டெய்லி. ஜேகே தான் உங்களை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுவான். பட் ஆனால் அது உங்கள் வீட்டுக்கு தெரியாது. வீட்டுக்கு தெரிஞ்சாலும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா உங்கள் அம்மா ஓகே சொல்லிவிடுவாங்க அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு நாள் இப்படி தான் காலேஜ் போயிட்டுருக்கீங்க. காலேஜ் போயிட்டு நீங்களும் சாராவும் பேசிகிட்டே போயிட்டுருக்கீங்க. அப்போ ஒரு பையன் வரான். அவன் வந்துட்டு உங்ககிட்ட தான் அப்படியே வந்து உங்களை கூப்பிட்றான். நீங்கள் கண்டுக்காமல் போகிறீங்க. அப்போ அவன் தான், ஏய் நில்லடி, ஓயன் வா நம்ம போகலாம். ஏய் நீ என்ன துடுப்பா? நான் அவ்வளோதானே கூப்பிட்டேன், நீ ஏன் இப்போ துள்ளுற? நான் ஒன்று நிற்க சொல்லப்போ. ஏய் பாரு, நான் யாருன்னு தெரியாது, பேசாமல் எங்ககிட்ட வச்சுக்காத. தலை இருக்கும்போது வாலியாக ஆடுது. நான் அவ்வளோதானே கூப்பிட்டேன். ஓ, உன்னை கூப்பிடலன்னு வருத்தப்படுறியா? ஏய் பொறுக்கி, அவளை பற்றி தப்பாக பேசினேன். அப்படி தான் பேசுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி வைக்கிறான். நீங்கள் கையை விடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படியே வரீங்க. அப்போ தான் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு போய் அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. அப்படியே நீங்கள் விழுந்த ஃபோர்ஸில் உங்கள் லிப்ஸு அப்புறம் உங்கள் எல்போஸில் இருந்தெல்லாம் ப்ளட் வர ஆரம்பிச்சிருது. சாரா ரொம்ப பயந்து போயிடுறா. அந்த பையன் அப்படியும் விடவே இல்லை, உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கான். நீங்கள் ப்ளீஸ் என்னை விட்டுரு அந்த மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. சாரா எங்கேன்னு பார்த்தா சாராவை காணோம். சாரா இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே தான் போகிறா. ரொம்ப பதட்டமாக போயிட்டுருக்கா. அப்போது அங்கே டீச்சர்ஸ் யாருமே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக சாராவும் உள்ளே தான் போகிறா. இதெல்லாம் பார்த்துட்டு இவன் எதுக்கு இப்படி தலை திருக்க ஓடி வரா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க தான் பார்த்துருப்பான். ஏய் என்னடி வச்சு, எதுக்கு இப்போ இப்படி மூச்சு வாங்குற? ஒரு நிமிஷம், என்னாச்சு? அண்ணா இங்கே அவன் ஃபுட்பால் மேட்ச் இருக்குல்ல, அதான் ப்ராக்டிஸ் போயிருக்கான். என்னன்னு சொல்லு. நீ போல போகணும், தண்ணி குடிக்க வந்தேன். என்ன சரி, ஏன் டென்ஷனாக இருக்க? அது தயம், அங்கே ஒயின்கிட்ட ஒரு பையன் ரொம்ப தப்பாக பிஹேவ் பண்ணுறான். அவன் ஒயினை பிடிச்சி தள்ளி விட்டானா, அவளுக்கு அடிபட்டு பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் தான் அண்ணாக்கிட்ட சொல்ல வந்தேன். யார் தெரியல, ஐ திங்க் சீனியர்னு நினைக்கிறேன். எவ்வா அவன்? இப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ரொம்ப கோவமாக வந்துட்டுருக்கான். அப்படியே பார்த்தா இங்கே ஜேகே தான் அவன் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான்.
அப்போ தான் ஏதோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி வரும்போது உங்களை பார்த்துடுறான். பார்த்துட்டு அவனுக்கு செம கோவம். அப்படியே டீத்தெல்லாம் பல்ல அப்படியே கடிக்கிறான். அவனுக்கு இருக்க கோவத்துக்கு இப்போ எது கிடைச்சாலும் தூக்கி போட்டு அவன் மண்டையில் போட்டுருவான். அந்த மாதிரி தான் போகிறான். எச்ச எவ்வளோ தைரியம் இருந்தா நீ பப்ளு மேலேயே கை வச்சிருப்ப. உன்னை எனக்கு என்ன பண்ணுறேன் பாரு. ஜங்குக்கா வேணாம் ஜங்குக்கா, போயிடலாம். ஏய் நில்லு நில்லுன்றல. சாரேங்க, அது அது அவ அண்ணாவை கூப்பிடதான் வந்தா. ஓ சரி, நீ போ. ஜங்குக்கா வேணாம் ஜங்குக்கா, நீ இப்போ பிரச்சனை பண்ணனா பிரின்ஸிபல் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவார். எப்போ என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, நீ போன்னு சொன்ன. ஜங்கு ப்ளீஸ், இப்போ நீ போறியா இல்லையா? அதுக்கப்புறம் நீ முதல்ல என்கிட்ட அற வாங்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கத்துறான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறீங்க. அப்போது சாராவும் தயங்கும் அங்கேருந்து வராங்க. அப்போ தயங்கும் உங்களை பார்க்குறான். தங்கச்சிம்மா போ, நீ போ. ஏய் சாரா கூப்பிட்டு போ. சரி தயங்கு, அண்ணா கோவப்படாம பார்த்துக்கோ. அண்ணா கோவப்பட்டானா என்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியும்ல. சரிடி நான் பார்த்துக்குறேன் போ. சரி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா உங்களை ஃபஸ்ட் எய்ட் ரூமுக்கு தான் கூப்பிட்டு போயிருப்பா. ஸோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட் எய்ட் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ சாரா தான், ஃபைன், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? அவன் ஏதாச்சும் இல்லை, அவன் அப்படி பண்ண வந்தா நான் பயந்து ஓடினதில் கீழே விழுந்து அடிப்பட்டுட்டு, அவ்வளோதான். இங்கே பாரு எவ்வளோ பிளட் வருதுன்னு. ராஸ்கல், அவனுக்கு இன்னைக்கு இருக்கு. அண்ணா கண்டிப்பாக சும்மா விட மாட்டான். சாவட்டும். ஏய் சாரா என்ன பேசுகிற? இதனால உன் அண்ணாக்கு, என் அண்ணாக்கு எதுவும் ஆகாது. ஏய் அவன்கிட்ட சண்டை வேணான்னு சொன்னால் அவன் என்ன திட்டுறான்? அப்போ திட்டாமல் கொஞ்சம் சொல்கிறியா? யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சொந்தமான பொருளை ஒருத்தர் மிஸ்பிஹேவ் பண்ணா இல்லை மிஸ்யூஸ் பண்ணாலோ கோபம் வரும். நீ அண்ணாவோடது, அப்போது அவன் எப்படி பார்த்துட்ருப்பான்? அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு வர ப்ராப்ளம் இல்லை, நீ மட்டும் இல்லை, அந்த பிளேஸில் யார் இருந்தாலும் ஏன்னா இதை தான் பண்ணியிருப்பான். ஏன்னா கோவத்துலேயும் ஒரு நியாயம் இருக்குது. நீ சும்மா அண்ணாவே திட்டாத, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு உங்களை தான் கூப்பிட்டு வரா. ஸோ நீங்கள் நடக்க முடியாமல் நடந்து அப்படியே வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. இப்போ ஜேகே தான் உங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே வரான். பப்ளு, ஜவுக்கா, நீ எங்கே இங்கே? நீ போ, நான் அப்புறமா வரேன். ஏன் நான் வரக்கூடாதா? இல்லை மேம் யாராவது பார்த்துட்டாங்கன்னா? பார்க்கட்டும். என்னது பார்க்கட்டுமா? அப்புறம் என் வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா சொல்லட்டும். ஜங்குக்கா, உனக்கு எப்போ பாரு இந்த விளையாட்டு தானா? இப்போ மட்டும் வீட்டில் தெரிஞ்சால் எனக்கு ஸ்டடீஸை டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. யாத்தையா? வாய்ப்பில்லை, அப்படிலாம் அது பண்ண மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி வா போகலாம். எங்கே? வெளியே? என்னது வெளியே போகிறோமா? ஜங்குக்கா, இப்போ நம்ம கிளாஸ் இருக்கு, நான் வரமாட்டேன். ஏய் உன்கிட்ட யார் ப்ரொமோஷன் கேட்டா? வா போகலாம். ஜங்குக்கா விளையாடாது, என்னால் நடக்கக்கூட முடியலடா. பாரு காலில் அடிபட்டிருக்குல்ல, அப்போது உனக்கு நடக்க முடியல, அதுதான் ப்ராப்ளம். என் கூட அவுட்டிங் வர உனக்கு ப்ராப்ளம் இல்லை அதானே? ஜங்குக்கா அது வந்து எதுவும் பேசாத, மூடிட்டு என் கூட வா, நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறான். ஸோ உங்கள் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. எல்லா பசங்களும் பேண்டு வாயை பொழுது பார்க்குறாங்க. அப்போ ஜங்குக் தான், என்ன லுக்கு
பார்த்தேன், கண்ணை நோண்டிருவேன். "மூட்டு படுங்கடா எல்லாரும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள கெத்தா தூக்கிட்டு போகிறான். நீங்கள் "சங்குக்கா விடு சங்குக்கா, நான் நடந்தே வரேன்." "ஏய் இப்போ தான் சொன்னேன் காலில் அடிபட்டிருக்கு, நடக்க முடியலன்னு." அது சும்மா சொன்னேன், "நீ விடு நான் நடந்தே வரேன்." "ஒன்றும் தேவையில்ல, இப்படியே வா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் அவங்க டேஸ் எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டாக போயிருக்கும். அடிக்கடி அவங்க கூட அவுட்டிங் போகிறது, அதுக்கப்புறம் அடிக்கடி இந்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் மீட் பண்ணுறது, சின்ன சின்ன ரொமான்ஸ், அந்த மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டாக போகுது. ஓகேடா, நான் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலி நான் இதை 2 ஷார்ட்டாக தான் பிளான் பண்ணேன். பட் நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு 3 ஷார்ட் வேணும்னு கேட்டாங்க. ஸோ எனக்கும் இது இன்கம்ப்ளீட்டாக கொடுக்கணுமா அப்படின்னு தோணுச்சு. ஸோ இன்னும் ஒரு ஷார்ட் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இது டியூரேஷன் கம்மின்னு தெரியும். ஆக்சுவலி இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால சரியாக ரெக்கார்ட் பண்ண முடியல, ஃபோன் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஐ ஹோப் இதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் மேபி தேர்ஸ்டே போட்டுருவேன். ஸோ நாளைக்கு டைம் முடிஞ்சு வரும். அதுக்கப்புறம் பப்ளி பேபி பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா, பாய்.